Hello students, welcome to our YouTube channel. SSC CGL 24 exams உடைய ஃபைனல் ரிசல்ட் SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன போஸ்ட்டுக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கு, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க, என்ன மார்க் எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் கிடச்சிருக்குங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ரிசல்ட்டுமே இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல, செலக்ட் ஆனன்ட்டு இருக்கவங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அடுத்த எக்ஸாமில் கூட உங்களோட செலெக்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு இந்த டைம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த எக்ஸாமை உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு லிஸ்ட் 2 அண்ட் லிஸ்ட் 1 என்ற 2 PDF ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் 2ல் JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அந்த போஸ்ட்டுக்கு யார் செலக்ட் ஆயிருக்காங்கன்றது இந்த லிஸ்ட்டில் இருக்கும். இதில் உங்கள் ரோல் நம்பர் போட்டு பாருங்கள். நீங்கள் JSO போஸ்ட் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்கள் நேம் இதில் இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த JSO போஸ்ட் செலக்ட் ஆகிருக்கீங்க. லிஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் தவிர இருக்கக்கூடிய எல்லா ASO, இன்ஸ்பெக்டர், அசிஸ்டண்ட், ஆடிட்டரு, அக்கௌண்டன்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், TA, UDC அசிஸ்டன்ட் எல்லா விதமான போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களும் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய நேம் போட்டு சர்ச் பண்ண, ரோல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் நேம் இந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா நீங்கள் என்ன போஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கேன்னு இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் 1ங்கிறது JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், லிஸ்ட் 2 தான் ஆல் அதர் போஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன போஸ்ட் அலாட் ஆகிருக்கீங்கன்றது உங்கள் நேமுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அலாட் ஆகிருக்கீங்கன்றது உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கே உங்களுடைய ரேங்க்குங்கிறது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் வந்து Tier 2 எக்ஸாம் உங்களுக்கு January 18லேருந்து 20 வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. 31st வந்து டைப்பிங் டெஸ்ட்ன்றதை கண்டக்ட் பண்ணாங்க. இதில் முதல்ல கொடுத்துருக்கூடிய கட் ஆஃப் என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 இருக்கா, மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இது எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த மார்க்ஸ் எடுத்தவங்களுடைய கம்ப்யூட்டர் பேப்பர் தான் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ OBC கேண்டிடேட்னா நீங்கள் மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சேர்த்து 306 எடுத்தால் தான் உங்களுடைய கம்ப்யூட்டர் பேப்பரே வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அது கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனல் கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. அதை எடுத்தவங்களுக்கு தான் ஜாப்ன்றது உண்டு. ஸோ இந்த மார்க் எடுத்தவங்க மொத்தமாக 88,059 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இவங்கள தான் வந்து இந்த 88,000 சாம்பிள்ஸை தான் பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் பேப்பரை கரெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் பேப்பரை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு கட் ஆஃப்ன்றதை டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மார்க் மேலே எடுத்திருக்கீங்க, உங்கள் நேம் லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபைனல் கட் ஆஃபில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரோட கட் ஆஃப் என்ன வச்சிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டரோட கட் ஆஃப்ன்றது எல்லா ASO போஸ்ட்டுக்கும் தேவை. GST இன்ஸ்பெக்டர் அண்ட் போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு கம்ப்யூட்டரோட கட் ஆஃப் இது மெயின். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட் 27 மார்க் மேலே எடுத்துருக்கணும். OBC EWS 24 மார்க் மேலே எடுத்துருக்கணும். மற்ற கேண்டிடேட் 21 மார்க் மேலே எடுத்திருந்தீங்கன்னா இந்த ASO, GST இன்ஸ்பெக்டர், போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த மார்க்கும் வச்சுக்கணும், ப்ளஸ் அந்த 390 மார்க்ஸ் அதையுமே நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ அதை வச்சு தான் கட் ஆஃப்ன்றதை போடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைப்பிங்கோட கட் ஆஃப் ஜென்ரலுக்கு 5%, OBC EWSக்குலாம் பார்த்தீங்கன்னா SC ST இவங்களுக்குலாம் 7% வரைக்கும் எரர் அலோடு. மற்றவங்களுக்கு PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10% வரைக்கும் எரருங்கிறது அலோடு. இந்த எரருங்கிறது உங்களுக்கு டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு மேஜராக தேவைப்படும். ஸோ இந்த எரர் இருக்கவங்க டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க. ஓகேவா? குவாலிஃபைங்கிறது 30%, 25% இருக்கும். ஸோ மேஜராக நீங்கள் இதை தான் பார்க்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் சிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் JSO போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேஜராக ஆல் அதர் போஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு P03ங்கிறது பார்த்தீங்கன்னா ASO CSS நிறைய பேர் நல்ல வேகன்சியில் உள்ளது. ஸோ அது OBCக்கு கேண்டிடேட் வேகன்சி 387, கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 348 CSSக்கே இருக்குது. இவ்வளோ வேகன்சி இருந்தோம். ஸோ அப்போ பேப்பர் லெவலை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 581 வேகன்சி, கட் ஆஃப் 353. SC கேண்டிடேட்டோட வேகன்சி 215, கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 337. STயோட வேகன்சி 107, கட் ஆஃப் 330. ரொம்ப ஓவரான கட் ஆஃப் தான். ஏன்னா வேகன்சி நிறையா இருந்துச்சு இந்த எக்ஸாம். கிட்டத்தட்ட 5, 7, 10 1000க்கு மேலே இருந்துச்சு. அடுத்தது P06 நிறைய பேருடைய ஃபேவரட். அதுக்கு என்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். P06ங்கிறது உங்களுக்கு வந்து ASO MEA நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டு. அதுக்காக நிறையா நாள் வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. P06 ஜென்ரலோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி 362. அன்இமேஜினபிள்னு தான் சொல்லணும். ஏன்னா 362ங்கிறது டோட்டல் கட் ஆஃபே வந்து மார்க்கே 390. ஸோ மார்க்கை பாருங்கள். SCயோட கட் ஆஃப் 346, STயோட கட் ஆஃப் 344, OBCயோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 359, க்ளோஸ் டு 360. ரொம்பவே அதிகமான கட் ஆஃப் தான் இந்த டைம் எல்லாத்துக்கும். ஸோ அடுத்தது மேஜரான போஸ்ட் என்னென்னா அதுக்கெலாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வரலாம். இன்ஸ்பெக்டர்
போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா B20. ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டரோட கட் ஆஃப் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 348, எஸ்சிக்கு 335, எஸ்டிக்கு 329, ஜென்ரலுக்கு 351. கட் ஆஃப் பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் 316. வேகன்சி இந்த டைம் நிறையாவே இருந்துச்சு. கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 1000 வேகன்சிஸ் இருந்தும் 1050 வேகன்சி இருந்தும் 350 கிட்ட கட் ஆஃப்ன்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் என்ன பண்ணியிருக்காங்கன்றது. எஸ்சியோட கட் ஆஃப் 420 வேகன்சி 331, எஸ்டியோட கட் ஆஃப் 212, 324 கட் ஆஃப் வேகன்சி. ஓபிசியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 737 வேகன்சி 343. நார்மலைசேஷனில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, ஃபைனலோட ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனால் தெரியும். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே ஏதாவது ஆன்சர்ஸ் நல்ல டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கா, நார்மலைசேஷன் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ வேகன்சிஸ் இருந்து 348 கட் ஆஃப்ங்கிறது அக்செப்டபிள் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் வெயிட். அடுத்தது ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் 317, B17. எஸ்டியோட கட் ஆஃப் 330, எஸ்சியோட கட் ஆஃப் 330, ஓபிசியோட கட் ஆஃப் 345, தென் ஜென்ரலோட கட் ஆஃப் 348. 340 கம்மியாக எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா என்ன போஸ்ட் செலக்ட் ஆகிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். எக்ஸாமினர் B18. ஸோ எக்ஸாமினர் போஸ்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 349, எஸ்சி 334, எஸ்டி 336, ஓபிசி 346ங்கிறது கட் ஆஃபாக வந்து இருக்குது. ஸோ இந்த சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் நிறைய பேரோட B21 அண்ட் B22 பார்க்கலாம். B21ங்கிறது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டு. ஜென்ரலோட கட் ஆஃப் 357, க்ளோஸ் டு MA. எஸ்சியோட கட் ஆஃப் 338, எஸ்டியோட கட் ஆஃப் 329, ஓபிசி கட் ஆஃப் 352. B22 சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலோட கட் ஆஃப் 349. இதை விட மார்க் இதில் கம்மி கட் ஆஃப். எஸ்சியோட கட் ஆஃப் 334, ஓபிசியோட கட் ஆஃப் 347, எஸ்டியோட கட் ஆஃப் 326. உங்களோட ஒப்பீனியனை கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களை நிறைய பேர் நிறைய டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்றது இருக்கீங்க. அண்டு இடியில் அசிஸ்டன்ட் போஸ்ட் B28 அதோட கட் ஆஃப் பார்க்கலாம். ஜென்ரலோட கட் ஆஃப் 350. ஏன்னா இது ஒரு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய போஸ்ட் இது. எஸ்டியோட கட் ஆஃப் 328, எஸ்சியோட கட் ஆஃப் 336, இடபிள்யூஎஸோட கட் ஆஃப் 347, ஓபிசியோட கட் ஆஃப் இந்த போஸ்ட்டுக்கு ஓபிசி வேகன்சிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கட் ஆஃப்ன்றது இல்லை. ஸோ அடுத்தது மேஜர் போஸ்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் B32. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் B32 ஜென்ரல் கட் ஆஃப் 347, 54 வேகன்சிஸ் இருந்திருக்கு. எஸ்சியோட கட் ஆஃப் 331, எஸ்டியோட கட் ஆஃப் 324, ஓபிசியோட கட் ஆஃப் வந்து 344, இடபிள்யூஎஸ் கட் ஆஃப் 345. எல்லாமே வந்து 340ங்கிறது தான் ஆவரேஜ் மார்க்காகவே இருக்குது. ஸோ இது ரிகார்டிங் ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி போடுறோம் உங்களுக்கு எப்படின்றத அப்கமிங் டேஸில் நல்லா அனலைஸ் பண்ணி. டிவிஷனல் அக்கௌண்டன்ட் B42 ஜென்ரலோட கட் ஆஃப் 350. ஏதாவது இதுக்கு 320 இருந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் ஆகலாங்கிற மாதிரி தான் இருக்குது. 333, எஸ்டியோட கட் ஆஃப் 329, ஓபிசியோட கட் ஆஃப் 353, மோர் தென் ஜென்ரலோட கட் ஆஃப். ஏன்னா அந்த ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ரொம்பவே கம்மி அதனால. தென் ஆடிட்டர் CAG பார்த்துலாம் D01. ஜென்ரலோட கட் ஆஃப் 346, எஸ்டியோட கட் ஆஃப் 323, எஸ்சியோட கட் ஆஃப் 330, ஓபிசி கட் ஆஃப் 344. தென் டாக்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்துலாம் 15 and 16. இன்கம் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் 315. இன்கம் டேக்ஸில் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஜென்ரல் கட் ஆஃப் 341. 947 வேகன்சிஸ் இருக்குது. 341ன்றது இருக்குது. எஸ்டியோட கட் ஆஃப் 315, எஸ்சியோட கட் ஆஃப் 324, ஓபிசி கட் ஆஃப் 339. கஸ்டம்ஸில் டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்துலாம். ஜென்ரலோட கட் ஆஃப் 339, 650 வேகன்சிக்கு இதுதான் கட் ஆஃப். எஸ்டியோட கட் ஆஃப் 314, எஸ்சியோட கட் ஆஃப் 326, ஓபிசி கட் ஆஃப் 338. ஓகேவா? தென் ஃபைனலி போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். Wait a minute.
D05ங்கிறது போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஓகேவா? D05 ஜென்ரல் 1720 வேகன்சிக்கு 335 வந்து கட் ஆஃப். எஸ்சியோட கட் ஆஃப் 320, 604 வேகன்சி. எஸ்டியோட கட் ஆஃப் 451, 306ங்கிறது கட் ஆஃப். ஓபிசியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 1003 வேகன்சி 334ங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டைம் கட் ஆஃப்ங்கிறது அதிகம். பேப்பரோட லெவல் இந்த டைம் வந்து ஈஸியான பேப்பர் லெவல் தான். பட் ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ டிராஸ்டிக்கான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமான கட் ஆஃப்ன்றது இருக்கானா? எஸ் இருக்கு. ஏன்னா இந்த டைம் பேப்பர் லெவலுங்கிறது கொஞ்சம் ஈஸியான மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மலைசேஷன் எப்படி இதாகிருக்கு அண்ட் பேப்பரோட ஃபைனல் இதில் வந்து எப்படி இதாகிருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா நிறையா ராங் கொஷின்ஸ் இருந்து அப்படி சேஞ்ச் ஆயிருக்கான்றதையுமே செக் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்றது இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு என்ன கிளியர் ஐடியாங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கட் ஆஃப். போஸ்ட் வைஸ் என்ன கட் ஆஃப்ன்றத எல்லா போஸ்ட்டுக்குமான இதையுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான என்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றத ஒரு இமேஜாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ CGL 2025 டார்கெட் பண்ணுறவங்க இப்போ படிக்கிறது பத்தவே பத்தாது. ஏன்னா இந்த டைம் வேகன்சிஸ் உங்களுக்கு எவ்வளோன்றது தெரியும். டோட்டல் வேகன்சி இந்த டைம் 18,174. இதுக்கு இவ்வளோ வேகன்சி இவ்வளோ கட் ஆஃப்ன்றது வச்சுருக்காங்க. ஸோ பேப்பர் லெவலில் சின்ன சேஞ்சஸோ இல்லை எக்ஸாம் கண்டக்டிங் இதில் ஏதாவது சேஞ்சஸோ இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுல கட் ஆஃபோட அந்த லெவலை ரெகுலேட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வராத பட்சத்தில் வேகன்சி கம்மியாக இருக்கும். இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான கட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி இதுக்கு ஏதாவது டிசிஷன் எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 2025 CGLக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை விட இன்னும் பல மடங்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. ஏன்னா அதுதான் உங்களோட செலெக்ஷன் வந்து உறுதிப்படுத்தும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படித்தது போதுமா அந்த மாதிரி எதுவுமே கேட்காம செலெக்ஷன் ஆகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. 2025 இன்னும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மாதிரி பாருங்கள். எல்லாமே நம்ம பாசிட்டிவாக நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுன்றது ஒன்று இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப இது போதும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களை புஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 2025 இப்போ கிளியர் பண்ண முடியாமல் போனவங்க 2025 கிளியர் பண்ணணுன்றது நம்மளுடைய கட்டாயமாக கிளியர் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டை பற்றி கட் ஆஃப்ஸ் பற்றி கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இது ரிகார்டிங் வீடியோ வந்து டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு மேக் பண்ணுறோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.